மெய்யழகன் செம படம் மச்சி அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது. நீங்கள் ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 3 வருஷமோ ஒரு வில்லேஜில் இருந்துட்டு இப்போ சிட்டியில் வந்துட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இதுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸை தாண்டி நீங்கள் அங்கே இருந்தப்போ யூஸ் பண்ண ஒரு செருப்பாக இருக்கலாம், ஒரு சைக்கிளாக இருக்கலாம், நீங்கள் போன ஒரு இடமா இருக்கலாம், ஒரு கோயிலாக இருக்கலாம், அங்கே இருக்க மெமரிஸ், அதில் இருக்க எமோஷன்ஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு மெய்யழகன். சத்தியமாக இந்த 2 ஆக்டர்ஸை தாண்டி வேறு யாருனாலுமே இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். எனக்கு இந்த படம் சிம்பிளாக எப்படி இருந்துச்சுன்னா, அரவிந்த் சுவாமி அவர் ஒரு வேர்ல்டில் இருக்கார், கார்த்தி அவர் ஒரு வேர்ல்டில் இருக்கார். கார்த்தி பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால அரவிந்த் சுவாமி அவருக்கே தெரியாமல் எப்படி கார்த்தி அவரோட வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் ஃபேஸை பார்க்குறக்காகவே இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் போய் விட்னஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக எடுத்துருந்தாங்க. எனக்கு இதை தாண்டி இந்த படத்தில் என்ன தோணுச்சு அப்படின்னா, கார்த்தி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எய்தர் அந்த கேரக்டர் வந்து நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த கேரக்டராக இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் அவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு வரதை வந்துட்டு அங்கே இருந்து இங்கே போகிறத அப்படியே ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேர் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் இல்லை, பாட்டு இல்லை, டான்ஸு இல்லை, ஃபைட் இல்லை, இப்படியெல்லாம் பெணாத்துற ஒரு ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. இது உங்களுக்கான படம் கிடையாது. உங்களுக்கான படம் வேறு ஏதாவது தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் டைமை இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹீரோ தண்ணிக்குள்ளேருந்து தாவி வர மாதிரியான நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. தயவு செஞ்சு அதை போய் நீங்கள் பாருங்கள். கம்மிங் பேக் டு த மூவி, சிம்பிளாக மெய்யழகன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, நல்லா சுளீர்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா காற்றடிச்சதுன்னா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் மெய்யழகன். போய் பாருங்கள். அந்த ஃபீலை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை நீங்கள் ஃபீல் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, I am signing off from you. This is Shakti on screen. Bye-bye.